பாரதத்தை வல்லரசாக்கும் கனவோடு வெறியோடு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கால தலைவர்களை பார்க்கிறேன். நான் பார்ப்பது மாணவர்களை அல்ல, என் கண் முன்னால் நான் பார்ப்பது தலைவர்களை. I see you people as leaders of the India, not just a student from India. தயவு செய்து நீங்கள் உங்களை அப்படியே பார்க்க வேண்டும். ஒரு நல்ல தலைவன் தேவையற்ற கிரிட்டிசிசத்தை தலையிலையும் மூளையிலையும் ஏத்திக்க மாட்டான். முதல் விஷயம். இரண்டாவது, ஒப்புமைகளுக்கு தயவு செய்து அடிபணிந்து போய்விடாதீர்கள். கம்பாரிசன் என்பது இந்த உலகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக பரீட்சை நேரத்தில் பயங்கரமா நடக்கும். எழுத்து வீட்டுல காஃபி பொடி இல்லைன்னு பரீட்சை நேரத்தில் அடிக்கடி அம்மாக்கள் போய் கடன் கேட்கறதுடைய காரணமே அந்த பையன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்குறது தான். நம்ம பையன் எப்படி படிக்கிறானா, அவன் விழுந்து விழுந்து படிக்கிறான், நீ என்ன உட்கார்ந்தே படிக்கிற. ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு திஸ் கம்பேரிசன்ஸ். இந்த கம்பேரிசனை மண்டையில் ஏத்திக்காதீங்க. இந்த உலகத்தில் கடவுள் படைத்ததாக இருக்கலாம் அல்லது இயற்கை படைத்ததாக இருக்கலாம். அவரவர் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தின் அடிப்படையில் கடவுளோ இயற்கையோ மனிதனை படைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் கடவுள் ஒருவரை இன்னொருவர் போல் படைக்கவே இல்லை. ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு ஒப்பிடுவது தவறென்றே கடவுள் நினைக்கிறான். இந்த உலகத்தில் 650 கோடி மக்கள் தொகை இருக்கா? குறைந்தபட்சம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம் ஆவது இருக்கிறது இருக்கா? 650 கோடி பேரை வெவ்வேறு மாதிரியாக படைத்த கடவுள் ஒவ்வொருவனிடமும் வெவ்வேறு மாதிரியான திறமைகளை வைத்திருக்கிறான். யாரையும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவனும் இங்கே சிறந்தவன். கடவுளால் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த அறிவாளி நான் தான் என்று எல்லோரும் நம்புங்கள். நீங்கள் அறிவாளிகள் என்று நீங்கள் நம்பாவிட்டால் இந்த உலகம் நம்பாது. அவங்க எழுத்து வீட்டுல போய் பார்க்கிறப்ப அந்த பேர் டிவி பார்க்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நல்ல வேணும் நம்ம முடிவு எடுக்க முடியாது. அவன் பின்பக்கமா உட்கார்ந்து தனி டிவியா பார்க்கறாங்கிறதுலாம் நமக்கு கவலை கிடையாது. Don't take criticism in mind. Don't take comparisons in your mind. Third thing, don't do jealousy. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க் போட்டி மிக முக்கியமான நண்பனை கூட பலைவராக மாற்றி வைத்திருக்கிறது. நான் வரலாற்றினுடைய 64வது பக்கத்தை படித்து வைத்திருக்கிறேன். எழுத்து விட்டு கணேசும் படிச்சிருப்பானா இல்லையான்னு தெரியலையே. ஏன்டா நீ இதை படிச்சுட்டியா நம்ம மனப்பாடமா சொல்றப்ப எனக்கு பக்குன்னு இருக்கும், படிச்சதெல்லாம் மறந்து போகும். ஐயோ இவன் இவ்வளவு படிச்சுட்டானே. நீங்கள் யாரையோ தோற்கடிப்பதற்காக ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய வெற்றியில் இன்னொருவனுடைய தோல்வி இல்லை. உங்களுடைய வெற்றியில் உங்களுடைய வெற்றி மட்டுமே இருக்கிறது. நீங்கள் பிறந்தது யாருக்கையோ தோற்கடிப்பதற்காக இல்லை, நீங்க பிறந்தது நீங்கள் ஜெயிப்பதற்காக. தயவு செய்து யார் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிள்ளைகளை பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் கொண்டு வந்து வைத்திருக்கிறது உண்டா இல்லையா? நீங்கள் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் கூட உங்கள் மனதிலே உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் மீது படிப்பு தொடர்பான ஒரு பொறாமை ஏற்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. உண்மையா இல்லையா? பசங்களை விட்டுங்க, பொம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க. மனசளவுல வெளியில சொல்லாட்டியும் நல்ல ஃப்ரெண்டு மேலேயே பொறாமை ஏற்படுற மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப தெரிஞ்சே தயவு செய்து பொறாமப்படாதீங்க. கேவலம் 4 மார்க்குக்காக 10 வருஷமா பழகின ஃப்ரெண்டு மேல பொறாமப்படுறது இந்த இத்தனை வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட ஆத்திச்சூடிக்கும் திருக்குறளுக்கும் பாட்டி கதைக்கும் விரோதமானது. ஒரு 4 மார்க் ஒரு மனுஷனை என்னென்ன பாடுபடுத்துது. அப்பாவை வில்லனாக்குது, அம்மாவை அரக்கியாக்குது, வாத்தியார போலீஸ் ஆக்குது, ஃப்ரெண்டை எதிரியாக்குது, பக்கத்து வீட்டுக்காரனை பாகிஸ்தான் ஆக்குது, டிவி வச்சிருக்கவனையெல்லாம் எதிராளி ஆக்குது, டிவி சீரியல்ல வர்றவனையெல்லாம் திட்ட வைக்குது. தோனி கெட்டவனாயிடுறான், சச்சின் டெண்டுல்கர் ஏண்டா வந்தான்னு இருக்கு. ஒரு 4 மார்க்குக்கு இந்த நாடு படும் பாடு. அதனால தயவு செய்து யார் மீதும் பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முக்கியமான விஷயம், இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. நான் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறேன், என்னால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, பயமா இருக்கு. ஐயோ அவன் நல்லா படிச்சுட்டான், நான் நல்லா படிக்கல, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எனக்கு மறந்து மறந்து போகிறது, நான் சரியாக பரீட்சை எழுத முடியுமா முடியாதாங்கிற சந்தேகத்தோடு தயவு செய்து பரீட்சையை பார்க்காதீர்கள். இந்த 4 விஷயத்தை மனதிலும் மூளையிலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். முதல் விஷயம் என்ன? நானும் வாத்தியாரேட்டேங்கிறீங்களா? நான் சொல்லுவது பாடத்திட்டத்தில் இல்லை, வாழ்க்கை திட்டத்தில் இருக்கிறது. முதல் விஷயம், டோன்ட் டேக் கிரிட்டிசிசம். யார் உங்களை விமர்சித்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், மனதளவில் அதை சேர்த்து வைக்காதீர்கள். இரண்டாவது, கம்பாரிசன். யாராவது உங்களை இன்னொருவரோடு ஒப்பிட்டால் மனதுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் என்ன ஸ்பெஷலா தான் படைச்சிருக்கான், யாரோடும் என்னை ஒப்புவிக்க தேவையில்லை என்கிற முடிவுக்கு வாருங்கள். மூன்றாவது, யார் மீதும் பொறாமைப்படாதீர்கள். நான்காவது, பரீட்சை நேரத்திலே பதற்றமாக உணராதீர்கள். பதட்டமா இருக்குன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரிக் நான் சொல்றேன். உலகத்துல நம்ம தமிழ்நாட்டில் யாருமே சொல்லாத ட்ரிக். பரீட்சை எழுத போறமே, நம்மளால ஒழுங்கா எழுத முடியுமான்னு தெரியல, 10 நாள் தானே இருக்குன்னு புக்கு திறந்து வச்சிருக்கல, படபடன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, புக்கை மூடி வச்சிருங்க. தமிழ்நாட்டில் யாருமே புக்கை மூடுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், புக்கை மூடிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் படிங்க. அந்த 10 நிமிஷத்துல வர வேண்டிய 1 மார்க் வராட்டி பரவாயில்ல.
கண்ணை மூடி இப்படி வச்சுக்கிட்டே 1 மணி நேரம் என்ன ஆகுமோன்னு உட்காந்துருக்கிறதுக்கு 10 நிமிஷம் புத்தகத்தை மூடிட்டு மீதி 50 நிமிஷம் படிக்கலாம். நம்ம ஊர்ல டைம் டேபிள் போட்டு படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் டைம் டேபிள் போட்டிருப்பீங்களே. பெரும்பாலான நேரத்தில் நம்ம அம்மாவே போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா டைம் டேபிள் போடுறது ஈஸி, செய்யறது தானே கஷ்டம். காலை 4 மணிக்கு எழ வேண்டும். இப்படி எத்தனை பேர் வீட்டில் டைம் டேபிள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30 மணிக்குள்ள காலை கடன்களை முடிச்சிடணும், வந்தாலும் வராட்டியும் முடிச்சிடணும். 4:30 to 5:30 தமிழ், சாரி